இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிக்கிறார். என்னுடைய கருத்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பல்வேறு கோவில்கள் வேதனை செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யும்போது திமுக மற்றும் காவல்துறை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தடுப்பு கோர்ட்டில் போயிட்டு அதை வாங்கி சொல்லியிருக்காங்க. அதாவது சில தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம். கோயில்கள்ல அங்க கோயில் திறக்கிறாங்க. இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மட்டத்துலாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பட்டு தாமரை கோயில் கட்டப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அது திறப்பு விழாவ பிரைவேட் இடங்கள்ல, தனியார் கோயில்கள்ல, தனியார் மண்டபங்கள்ல அவங்க ஒளிபரப்பு செய்யறது. அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கிக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. உயர் நீதிமன்றம் தலையிட்டு சொல்லியிருந்த அளவிற்கு அதை பெரிதுபடுத்திருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு அந்த விழாக்கு மாணவர்களுக்கு வந்தா மட்டும்தான் வருகை செய்யப்படும் மாணவர்கள் அவசியம் வரணும்னு சொல்றாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெரிய தேச போராட்ட தலைவர், அவருடைய பிறந்த நாள் என்று நிகழ்ச்சிக்கு அவசியம் வரணும்னு பேர் சொல்லி இருக்கிறார். அவர் சின்னம்மா சொல்லியிருக்காங்க கட்சியை ஒருங்கிணைச்சுதான் நாடாளுமன்ற கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒவ்வொரு அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதற்குதான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார். அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் ஓர் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பது, தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் கருத்து. கூட்டணி அமைந்த பிறகு நான் உங்களுக்கு கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுக்கு பிறகு புதிய நேரத்தில் உங்களுக்கு அவங்கதான் கேட்கிறேன். பெருமாள் வந்திருக்காரு. அவர்கள் வழக்கு ரொம்ப நாளா போயினே இருக்கு. எப்பதான் அது உடனாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம். அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல ஒன்று. அங்க கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்திருக்காங்க. அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற ஒரு இது இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன இருக்கு? வெற்றி பெறுவாங்க எந்த கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் போட்டிடுவாங்க. மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல கூட்டணி பாஜக கூட்டணி என்னங்கிறத இல்ல தடுப்பு போட்டியிடுவோம். தடுப்பு போட்டு தயாராக பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் கட்சியோட பேசிட்டு இருக்கோம். அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு. இதை பத்தி உங்களுக்கு கேட்கறது தகவல்கள், வதந்திகள், யாரோ சொல்ற கருத்துக்களுக்கு தான் நான் பேச முடியும். இப்படி இருக்கிற பட்சத்துல அதை வந்து அமமுக ஏற்றுக்கலாம். அதாவது ஒரு யூனியன்களுக்கு தான் நான் பேச முடியும். நீங்க அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் சதவீத இடஒதுக்கீடு வந்து பாராளுமன்ற தேர்தலில் அது அமல்படுத்த எப்படி பாக்குறீங்க? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்ற கருத்து நமக்கு இன்னும் தயாரா இருக்க மாட்டாங்க. தயாரா கட்சிகள் எல்லாத்தையும் வெளியிச்சா யார் பலன்களை வாய்ப்பு கூட்டணி எல்லாம் உறுதியாகட்டு. அதுக்கப்புறம் கட்சிகளை வெளியிச்சா யார் யார் எந்த கட்சி அவங்க சொல்றது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கிறோம். நாங்க எந்த காலத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி பழனிசாமி தலைமையில அந்த கட்சியோட நாங்க கூட்டணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.